காரியம், ஒரு இளைஞன் குடும்பத்தை விட்டு மிலிட்டரி சர்வீஸ் செய்ய வேண்டும் என்று போனவன் திரும்பி வருவாரா வரமாட்டாரா என்று யாருக்கும் கரெக்டாக இன்ஃபர்மேஷன்லாம் குடும்பங்களுக்கு கொடுப்பாங்களா? அநேகமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையை நிச்சயமில்லாத பொழுது அவருடைய குழந்தை பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிறது. திடீரென்று தகப்பனை பார்த்தவுடன் அதற்கு உண்டான, நாம் காலையில் போகின்றோம், சாயங்காலம் வருகின்றோம், பிள்ளைகள் நம்மை பார்க்கின்றது, அதுகளுக்கு அந்த மாதிரியான டென்ஷன் கிடையாது. காலேஜில் கிராஜுவேட் ஆகுது, அப்பா இருக்க மாட்டார், நம்ம கிராஜுவேட் ஆகிறோம், அவர் சம்பளத்தை கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். திடீர்னு கிராஜுவேஷனுக்கு வந்து நின்ன உடனே அதுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மனைவி பல நாள் கணவனே இல்லாமல் வீட்டிலே தனியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் கணவன் வந்து சேருவானா இல்லை பாடி வந்து சேருமா என்று தெரியாது. இந்த சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு நாள் கணவன் வந்தவுடன் மனைவிக்கு அதிர்ச்சி தாங்காமல் கீழே உட்கார்ந்துறார். ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். இங்கெல்லாம் கணவன் கூட இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க. கணவன் வந்து பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக். தாய் என் மகன் போயிருக்கான், வருவான் மிலிட்ரியில இருந்து அப்படின்னு அந்த அம்மா எந்திரிக்க முடியல, வீல் சேர்ல இருக்கு. மகன் வந்த உடனே அதனால எந்திரிச்சு கூட போக முடியல. மகன் வந்து அதை கட்டி பிடிச்சானே. வாழ்க்கையிலே கிடைக்கின்ற காரியங்களுக்கு, டெய்லி கிடைக்கின்ற காரியங்களுக்கு அவ்வளவாக மதிப்பு கிடையாது. கிடைக்காமல் கிடைக்கும் பொழுது அதற்கு அதிக மதிப்பு இருக்கின்றது. ஆகவே கிடைத்துக் கொண்டே இருப்பவர்கள், இதுல பார்க்கும்போது ஒரே ஒரு ஆள் தான் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால ஆம்பளைங்க கொஞ்சம் லேடிஸ்ல கொஞ்சம் பார்த்து நல்லா அன்பா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றா போல சொன்னா போல இருந்தது. ஏன்னா லேடிஸ் யாரும் திடீர்னு மிலிட்ரியில இருந்து வர்றதில்லை, எல்லாம் ஆம்பளைங்க தான் வந்தாங்க. சரி, நான் எதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தையே அன்பின் அடிப்படையிலே கடவுள் படைத்திருக்கும் பொழுது மனித உள்ளங்கள் அன்பு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஏராளமான உள்ளங்கள் இருக்கின்றன. அன்பு கிடைக்கும் பொழுது உரசி தீப்பொறி வந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன. ரெண்டும் வெவ்வேறு விதமான காரியங்களை பார்க்கின்றோம். ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுன்னா தாக்கு பிடிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், ஒரு ஹெல்த் மெசேஜ். அந்த மெசேஜ், அந்த ட்ரிங்க்ஸுக்கு பேர் V8. எல்லாருக்குமே தெரியும் இல்லை? V8 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். V8 தெரிஞ்சவங்க கையை வச்சுமா? ரைட். இப்போ நான் சொல்ல போகிறது J10. என் பேர்லேயே நானே வச்சது, நானே உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே J10. அதை குடிச்சிங்கன்னா என்னெல்லாம் வராது? ஹார்ட் அட்டாக் வராது, நெஞ்சில் சளி இருந்தால் போயிடும், கொலஸ்ட்ரால் வராது, பிபி வராது, அப்புறம் முட்டு வலி இருந்தால் அதுவும் போயிடும். இப்படியே எல்லா விதமான காரியங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிடும்னு நான் நினைக்கிறேன். போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். குடிச்சு பார்ப்போமே. J10 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்றத ஒரு நிமிஷத்தில் முடியும். முதல்ல ஒரு நீங்கள் 1.5 கிளாஸோ 2 கிளாஸோ, எனக்கு என்ன ட்ரிங்க் போகிறதுன்னு தெரியல, அதனால் நான் வந்து இங்கே உள்ள கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அந்த பால் ஊற்றிடுவேன். அதை நான் இங்கே உள்ள பால்லாம் நான் பால்னே சொல்ல மாட்டேன், அது சொல்கிறாங்க கொடுக்குறாங்க, அது இருக்குது. சரி, அது ஒரு ட்ரிங்க் வேணும், அதுக்குள்ளே போடணும். அதில் நம்பர் 1 க்ரீன் டீயை போட்டுருவேன். அந்த க்ரீன் டீலேயே ஃப்ளேவர் வந்து அக்காய் ஃப்ளேவர் இருந்ததுனாக்கா ஆர்கானிக் கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. அக்காய் ஃப்ளேவர் வந்து வெயிட்டையும் கூட்டாமல் இருக்கும் அப்படின்னு நிறையா படிச்சிருப்போம். அப்போது இந்த க்ரீன் டீயை உள்ளே போட்டுருவேன். போட்ட பிறகு கொஞ்சோண்டு மிளகும் சீரகமும் எப்போவுமே அதை கலந்து அந்த பொடி வச்சுக்கோணும், அதிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருவேன். அப்புறம் வெந்தய பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுருவேன். ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருவேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுருவேன். மஞ்சள் போட்டால் தானே நம்ம மஞ்சள் அப்படியே மின்னல் அடிக்கும் மென்மைங்கிறாப்புல மஞ்சள் அடிக்கும் மஞ்சள்னு அப்படி வர்றதுக்கு மஞ்சளையும் கொஞ்சம் போட்டுருவேன். ஓமம் போட்டுருவேன்னு சொல்லிட்டேன் இல்லை? இது அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருவேன். கொஞ்சம் ஜிஞ்சர் பவுடர் கொஞ்சம் போட்டுருவேன். பெருங்காயம் போடுற குழம்புல தானே போட கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். J10 அதெல்லாம் கொஞ்சோண்டு போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னக்கா பெருங்காயம் எதுக்கு போடுறோம்? ஜீரண சக்திக்கு போடுறோம். இதை போட்டோன்னாக்கா உங்களுக்கு ஏதாவதுனாக்கா ஏப்பமாக வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நெஞ்சு அடைக்காது, ஒரு மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாம் போட்ட பிறகு
பிறகு இதை மனுஷன் குடிப்பானான்னு கேட்பீங்க. அதுக்காக இது உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அது ஓடும் போது என்ன பண்ணோம், கொஞ்சம் தேனை ஊற்றுவேன். ஒயிட் சுகர் போடவே மாட்டேன். அந்த ஒயிட்டுனாலே நம்மளுக்கு நான் குவைட் ஆகிடுவேன். என்றைக்குமே என் கையால் உப்பை தொடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். உப்பையும் போட மாட்டேன், ஒயிட் சுகரையும் போடவே தொட மாட்டேன். நாட்டு சக்கரை இருந்ததுனாக்கா அது அந்த அதுக்கு இது அது மாதிரி இருக்கும். அதை நான் இல்லாட்டி நம்ம ஒரு பனவெல்லம் இருக்குல்ல, இப்படி கட்டியாக இருக்குல்ல, கருப்பட்டி சரி, அதை கொஞ்சம் போடுவேன். அதோட தேனை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு நல்லா ஃபில்டர் பண்ணிடுவேன். ஃபில்டர் பண்ணோடனே சூடாக குடிச்சாக்கா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு இனிப்புக்கு அது வந்துடுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. எல்லாமே நீங்கள் குழம்புக்கு போடுற விவரங்கள் அதை போட்டுருவேன். வாரத்துக்கு ஒரு 2 நாளுக்கு 3 நாள் அப்படி நினைக்கும் போதெல்லாம் அப்படி குடிக்கிறதுனாக்கா இதுதான் நமக்கு ட்ரிங்க்கே. வேறு எந்த ட்ரிங்க்கும் குடிக்கணும் எக்ஸப்ட் வாட்டர். ஏர்லி மார்னிங் பிளெயின் வாட்டர் தவிர எந்த ட்ரிங்க்கில் போட்டாலும் கெமிக்கல் போட்டுறான். எந்த இதில் போட்டாலும் ஒயிட் சுகரை போட்டு விட்டுறான். சுகரு அதெல்லாம் நமக்கு நம்ம சாகடிக்கிறதுக்கு அவன் பழைக்கணுமா, நம்ம சாகணுமா? அப்போ நம்ம எவ்வளோ விவரமாக இருக்கணும். சரி, இதுதான் இது ஹெல்த் மெசேஜ். இன்று இது ரொம்ப ஒரு போன தடவை பார்த்தது போலவே இந்த செர்மனம் மனதை அதிகமாக தொட்ட ஒரு காரியம், ஒரு உலுக்கின காரியம். போன செர்மனம் என் மனதை தொட்டதுனாலே அதனுடைய வீரியம் தனியாக இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் என்ன? ஒரே தான், திரும்ப 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 கடைசி வரை என்ன செய்யணும்? எங்க போகணும்? பரலோகம் போகணும். அதை தவிர ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி இங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் சும்மா ஒரு இடைப்பட்ட காலத்துல சர்வைவல் தான். வாழ்க்கையின் குறிக்கோள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பது. வேதம் என்ன சொல்லுகின்றது? நீங்க நினைச்ச அப்புறம் அப்படியே மொத்தமாலாம் கூட்டமாலாம் வந்துட மாட்டோம், அப்படிலாம் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. காசு கொடுத்தா கூட கூட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. இப்போ 1 வேக்கு மாசத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. 1 வே அப்படின்னா திரும்ப வர முடியாது. அவன் என்ன செய்ய போறான்? கூடாரம் போட போறானா, ஆக்சிஜன் வைக்க போறான்னு தெரியல. எப்பயோ தண்ணி நிறைய இருந்ததுன்றாங்க. அதுல நம்ம ஒரு கேரளாவில் உள்ள பொண்ணு கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கு, அதுவும் செலக்ட் ஆயிருக்கு. 20 வயசா 22 வயசா. போக போறது இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு தான். அதுக்கு முன்னாடி பல காரியங்கள் இருக்குன்னு எவ்வளவு வாங்குறாங்க. 1 வே போகாட்டி வராட்டியும் பரவாயில்ல, வந்த இடத்த சாதிக்க போறோம், அங்கேயே அப்படின்லாம் போறாங்க. இப்ப நாம சத்தியத்தை அறிந்திருப்பதினாலே கட்டாயமாக பரலோகம் ஒன்று உண்டு என்பது நமக்கு தெரிந்திருப்பதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று மனதின் ஆழத்திலே நமக்கு இருப்பதினாலே கடவுள் எப்படி அந்த செலக்ஷனை செய்யறான்னு நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம், அதற்கு முன்னாக ஒரு வசனம். இது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு தத்துவமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் சொல்லிட்டு, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. more than 600 நியாயப்பிரமாணம் இருக்கு, எனக்கு மறந்து போச்சியா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரே கஷாயமா குடிக்கிறா போல மனுஷனுக்கு நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதையே திரும்ப அதே வாசம். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு செய்தால், இது இப்ப செஞ்சோம்னா இதுல டிவோர்ஸே இருக்காது. கணவன் என்ன செய்வான்? மனைவிக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சிருவான். மனைவி என்ன செய்வா? கணவனுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சிருவான். எனக்கு எனக்கு எனக்குன்னு வரும்போது பிரச்சனை வந்துடுது. மாறி செய்யும் போது என் ஸ்பூன் எடுத்து அவ வாயில ஊட்ட, அவ ஸ்பூன் எடுத்து என் வாயில ஊட்டினா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் என்ன நினைக்கிறேன், என் ஸ்பூனு கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா என் வாயில போறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அந்த ஸ்பூனை கொஞ்சம் சின்னதா வச்சுட்டாக்கா அவ வாயில போறது ஜாஸ்தி இருக்கும். இந்த பிரச்சனையினால்தான் எல்லா பிரச்சனையுமே.
ஆகவே வேதம் என்ன சொல்லுகின்றது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்னன்னா, மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் செய்தால் அதுவே நியாயப்பிரமாணம். எப்படி 10 கற்பனையை 2 கற்பனையா லூக்கால கொண்டாந்து கடவுள் வைக்கிறாரோ, அதே மாதிரி நியாயப்பிரமாணம் 600க்கு மேற்பட்டதை கொண்டாந்து ஒரே வசனத்தில் வச்சிட்டார். அதான் கசாயம். இப்படி சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? நீ போகணும்னு நினைக்கிறியா? முதல்ல போகணும்னு நினைச்சு அப்ளிகேஷன் போட்டவனுக்கு தான் உண்டு. மாசுக்கு போகணும்னு நினைச்சவனுக்கு, நாசாக்கு அப்ளிகேஷன் போட்டவனுக்கு தான் அப்ளிகேஷனுக்குள்ள உன் பேர் இருக்கிறாத செலக்ஷனு. உனக்கு இஷ்டமே இல்லைன்னாக்கா எங்க பண்ணுவேன்? பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று முதலிலே இஷ்டப்பட வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் முடியாத காரியத்தை எதுக்கு வீணா ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நாசாக்கு நான் அப்ளிகேஷன் போடணுன்னா என்ன சயின்டிஸ்ட் தான், நான் என்ன அதுக்கேற்றாப்புல படிச்சிருக்கேன் அப்படின்றப்ப பரலோகம்னா அது என்னென்னமோ செய்யணும்னு வேற கண்டிஷன்ஸ்னு. எப்போவுமே இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைன்றது கண்ணுக்கு தெரியாமல் ஓரமாக இருக்கும். இப்படி இருக்கும் இல்லாட்டி இப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணாதான் வரும் கண்டிஷன்ஸு. இங்கே பைபிள்லேயும் கண்டிஷன்ஸ் அப்ளை நிறைய இருக்கு. அப்போ மனுஷர் கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்து விடுகிறார்கள்? என்னால போய் சொல்லாமல் இருக்க முடியாதுயா, அப்போ நான் போக மாட்டேன். என்னால திருடாமல் இருக்க முடியாது, அப்போ நான் போக மாட்டேன். என்னால விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது. வேணா மற்றவெல்லாம் ஒரு 20 பேரை செஞ்சிருந்தாங்க, நான் 1-2 செஞ்சுக்கிறேன், ஆனால் ஆளை விட்டுருப்பான். இப்படியே சொல்லுகின்ற கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால், இட்ஸ் a narrow door. அது நேரோ டோர், குறுகலான வழி. உலகத்துல நிறைய டோர். ஒரு இடத்துல திடீர்னு நீங்க போறீங்க, பெரிய கிரவுண்டு, ஒரு ஒரு 50 டோர் இருக்கு. நீங்க சரியான டோருக்குள்ள போகணும். அது புத்த மதமோ, இஸ்லாமிய மதமோ, இந்து மதமோ, அது சீக்கிய மதமோ, பல மதங்களின் அடிப்படையிலே, பல மத தலைவர்களின் அடிப்படையிலே பல விதமான டோர் இருக்கு. நம்ம டோரை சரியா கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டோம். ஜீசஸ் இஸ் த டோர். இயேசுவே அந்த வழி, அந்த கேட். முதல்ல அதை கண்டுபிடிச்சு நம்ம உள்ள வந்துட்டோம், நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னா, enter through the narrow gate. சின்னதா தான் இருக்கும். சரி, அதை கண்டுபிடிச்சு உள்ள வந்த பிறகு அதன் பிறகு நம்முடைய பாதையை வகுக்க வேண்டியது நம்முடைய கடமை. உள்ள வந்த உடனே 2 வழி இருக்கு. ஒன்னு நேரோ வே, இன்னொன்னு பிராட் வே. எங்கெங்கெல்லாம் மந்தையா போறாங்களோ அதோட போகிறது தான் பொதுவா மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தையின் கூட்டம். அப்படின்னா யார் யாரெல்லாம் என்னென்னலாம் செய்ய விரும்புறாங்களோ அவங்களோட செய்யணும். உலகம் இப்படிதானே இருக்கு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகு. அது இல்லைன்னாக்கா பல கற்றும் கல்லாதா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால அவனோட சேர்ந்து எல்லாம் வாழ முடியாது. நான் I am a different race, I am a chosen race. அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். Enter through the narrow gate, for wide is the gate and broad is the road that leads to destruction, and many enter through it. அதிகமான பேர் அந்த வழியாகத்தான் போகின்றார்கள். நாமும் அந்த வழியாக போனால் அவர்களோடையே சேர்ந்து நல்ல இடத்துக்கு தான் போகும்னு நினைச்சு போயிடுவோம். கடவுள் என்ன சொல்றாரு? சரியான வழியை போகும்போது அதுல எத்தனை பேர் இருப்பாங்க? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகணும்னா அது விசாலமா இருக்குது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், முதல்ல அதுக்குள்ள வந்துட்டோம், வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அது கொஞ்சம் பேர் தான் போறது, போகணும். 1ஆம் தேதி வந்தா எப்படி இருக்குது? ஜே 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 ஜேன்னு இருக்கும், ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் தான். இந்த கொஞ்சம் பேரையும் கொஞ்சம் பேர் தான் போறாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், நம்ம எல்லாம் போவோம், வாங்க நமக்கு க்ரூஸ் நிக்குதுன்னு சொன்னா
ஃப்ரீயா நிக்குதுன்னு சொன்னா எல்லாரும் போய் ஏறிக்கும். ஆனா கடவுள் சொல்ற காரியங்கள் சாதாரணமான காரியங்கள் அல்ல. இது வாழ்க்கைக்கு அடுத்த காரியத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7வது அதிகாரம் 13, 14 பார்த்தது போல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரம் 23, 24 நாம் பார்க்கும்போது small is the gate and narrow the road. சின்ன வழி, உள்ளுக்குள்ளேயும் சின்னதா, வெளியும் சின்ன டோர், உள்ளேயும் சின்ன டோர். எத்தனை பேர் போவாங்க? a few will find. கொஞ்சம் பேர் தான் போவாங்க. நம்ம அந்த கொஞ்சம் பேர்ல ஒரு ஆளை நம்புமா? இத்தனை பெரிய உலகத்துல இப்போ ஒரு 700 கோடிக்கு மேல, 50 வருஷத்துக்கு மேல எத்தனை கோடிக்கு மேல இந்த few will find it அப்படின்னா என்னுடைய வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் அதுக்குள்ள போவாங்க. எங்க அப்பா வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் பேர் அதுக்குள்ள போய்ப்பாங்க. எங்க தாத்தா வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் பேர் அதுக்கு போய்ப்பாங்க. எங்க பூட்ட வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் பேர் அதுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. அப்படியே போகும்போது அப்படியே பேர் கொஞ்சம் 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 அப்படின்னு போய் எப்படி வரும்? எப்படி வரும்? அதனுடைய அளவு எவ்வளவு வரும் அப்படின்னு இப்ப பார்த்துருவோம். பின்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் கொஞ்சமா போய் ரெவலேஷன் 7, 9, 10 பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்காங்களாம் அந்த கொஞ்சம்லாம் சேர்ந்து a great multitude that no one could number. எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் வந்துருவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? கொஞ்சம் பேர்னு சொல்லி இந்த கொஞ்சம் 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 பேரா செலக்ட் பண்ணி ஆதாம்ல நம்ம தாத்தா ஆதாம்ல இருந்து நம்ம சேட்டை பாட்டி ஏவாள்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணா அதுல சேட்டை பாட்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிரின்ஸ் ஆஃப் பீஸ் கம்மிங் பாத்தீங்கன்னாக்கா பாட்டியின் சேட்டை தான் போன வாரம் அதனுடைய தலைப்பு பாட்டியின் சேட்டை. அது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தமிழில் வேற இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்கு. கேன் இப்படி ஓதிட்டு இருக்கோம். சரி, நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கறது நம்பரை பார்த்தோம். நம்பரை அதுக்கு மேல இன்னொரு ஷாக் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 25ல இருந்து 29ல நீங்க பார்க்கும்போது ஒரு 3 பேர் பரலோகம் போயிடுவாங்க, உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? அப்படிதான் சொல்லுது. வாசிங்க பார்ப்போம். There will be weeping and gnashing of teeth, for you will see Abraham, Isaac, Jacob, and all the prophets in the kingdom of God, but you will be thrown out. கமெண்ட் வாசிங்க எப்படி இருக்கு? பதினஞ்சு 25 29 நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ண போஜபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போஜனம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமசாரக்காரையே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இப்படி அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்களாம், நம்மெல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சிருவாங்களாம். இப்படி சொன்னவொன்னு கேட்டாரு, யாக்கோபுக்கு 4 மணிக்கு அவர் உள்ள வச்சுக்கிறாரு, எனக்கு 1 மணிக்கு என்ன தூக்கி வெளியே எரிஞ்சிருவாரா? இப்படி ஒரு ஆள் கேள்வி எப்படிலாம் கேட்கறாங்க. யார் யார் இருப்பாங்க? ஏப்ரகாம் இருப்பாரு, அவர் 2, ஐசக்கு 1, ஜேக்கப்புக்கு 4 தெரிஞ்சு இது இவங்களெல்லாம் உள்ள வச்சுப்பாரு, எங்களை தூக்கி வெளியே இருந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றே வச்சுக்கிட்டே பாடுபட்டு அதையும் கலகையை கொண்டு எல்லா பெரிய சிக்கல்லாம் மாட்டி நாங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை தூக்கி வெளியே போட்டுறாக்கும். இப்படி ஒரு ஆள் கேள்வி. சரி, வசனத்தை சொன்னாக்கா மக்கள் ஆளுக்கு ஒரு விதமாக சிந்திக்கிறாங்க. கடவுள் என்ன சொல்றாரு? சாப்பிட்டேன்னு சொன்னேன். ஆமாம், நாங்கள் சர்ச் முடிஞ்சோடனே கீழே போய் ஒன்றா சாப்பிட்டோம், நீங்கள் 2 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க, 25 பேரை காணோம் அப்படின்னா. ஆமாம் அடவரே, ஒன்றும் தெரியாதியா? ஊர் ஊரா பிரசங்கம் பண்ண தெரியாதியா என்ன உனக்கு அப்படின்றாரு.
ஏன்னா பாட்டா பாடிட்டே இருந்தேன், கோயில நடத்திட்டே இருந்தேன். எத்தனை பேர் பேப்டிசம் கொடுத்தேன் தெரியாதியா ஒன்ன போயிரு. எத்தனை பேருக்கு இந்த பாடு ஆண்டவர் இப்படிலாம் ரெக்கமெண்டேஷன் எப்படின்னா, நான் இந்த செஞ்சதுக்கெல்லாம் என்ன உள்ள விட மாட்டேனா, அப்படியே நீ மேரி மேக்தலேனா உள்ள கூட்டு போயிட்ட, மன்னிப்பு கேட்டாயா, உள்ள வந்துட்டா. நீ செய்யறதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு உள்ள வந்துடலாம் நினைச்சாக்க அவனுக்கு டோர் திறந்துருக்குமா? ஆச்சரியகரமான ஒரு வார்த்தை, ரைட்? பரலோகம் எப்படி இருக்குன்னு லூக்கு 13:24-29 நீங்க பார்க்கிற அந்த காரியங்கள், முதல்ல பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். நிறைய பேருக்கு அந்த பிரயாசம் கிடையாது. நீங்க கோயிலா போய் கையை ஒரு மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாக்கா, எனக்கு தெரியாது எத்தனை பேர் கை தூக்குவாங்க. இல்லாத பத்தி எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் சொன்னாக்க என்ன இருக்கும்? What are you talking about? We don't understand what you are talking. Heaven, who has seen that? You haven't shown me. Did you take me there? No, I don't know. இப்படி பேசக்கூடிய காலகட்டங்கள்ல வந்துட்டோம். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? பிரயாசப்படுங்கள் முதல்ல, அப்புறம் பிரயாசப்படும். அநேக உட்பிரவேசிக்க அப்படியே தள்ளி உள்ளி உள்ள வந்துடலான்னு பார்ப்பாங்க, நினைப்பாங்க. வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு ஜீசஸ் லாக் பண்ண பிறகு வெளியே நின்றுகிட்டு என்னெல்லாம் சொல்லுவாங்க? எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்ல கதவை தட்டும் போது, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். சரி, அத்தனை வருஷம் கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கு தெரியலன்னு சொல்ற சாமி. தெரியலப்பா, நீ கோயிலுக்கு போனது உண்மையா இருக்கலாம், எனக்கு தெரியல. நீ வாட்டுக்கு என்ன பொழுது போகிறதுக்கு வந்த அப்புறம் வந்துட்டு போயிட்டு நீ வேதத்தின் வார்த்தையின்படி வாட்டுக்கு வந்துட்டு போனேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க, அங்கே இடம் பத்தாது. அதனாலதான் அதை நான் ஃபில்டர் பண்ணி கொண்டு போனோம். நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினாமே, சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன். ஒழுங்கா வாழ்ந்தியா, நான் சொல்றபடி செஞ்சியா? நீ எங்கள் வீதிகளில் போதம் பண்ணிடுற, எங்கள் வீட்டு பக்கம்லாம் நிற்கிற, பைபிள்லாம் வாசித்தாங்க, கேட்டாங்க. நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறிய, அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள். ஒரு பட்டம், அக்கிரமக்காரர்கள். கடவுளா நினைச்சு பரிசுத்த வாழ்க்கையா நினைச்சு வாழாம போகும் பொழுது ஃபைனல் செலக்ஷன்ல பிளாக். அப்படிதான் சொல்ற, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் பொழுது, இது ஒரு கஷ்டமான காரியம் தான். It's all a kind of a warning to each one of us. Christian life is a challenge. It's not a bed of roses. யார வேணா எது வேணா சொல்லி ஏமாத்தலாம், அவரை செய்ய முடியாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட அப்பட்டமா செய்கின்ற மனித வாழ்க்கையிலே, நாடகம் ஆடுகின்ற வாழ்க்கையிலே கடவுள் சொல்லும் காரியம், நீ எவ்விடத்தாரோ I don't know. நமக்கு வரக்கூடாது, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு வரக்கூடாது. அதிகமாக வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சபை என்று சொல்லப்படுகின்ற அநேக ஜனங்களுக்கு வரக்கூடாது. அதிலே வந்து கொண்டிருக்கின்ற சபை மக்களுக்கு வரக்கூடாது. இந்த சபையிலே வந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வரக்கூடாது. இந்த சபையிலே வந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு வரக்கூடாது. குடும்ப அங்கத்தினர்களுக்கும் வரக்கூடாது. யாருக்குமே வரக்கூடாது. அது நம்முடைய ஆசை. நிறைவேற வேண்டும் என்றால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்றால் you need to be transformed. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் மாறணும், மனம் திரும்பி மாறணும், பிரயாசப்பட்டதை வைத்து கடவுள் கொடுத்ததை நியாயமாக செய்யணும், தெரிந்த சத்தியத்திற்குள் சத்தியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மீதி காரியங்களை உங்களுக்கும் கடவுளுக்கும், யாரும் யாரையும் கையை காட்டி வீட்டுக்கு போனவன மனைவி கணவனை பார்த்து நீங்க போக மாட்டீங்கல்ல சொல்லிட்டாருல, கணவன் மனைவி பார்த்து நீ போக மாட்டீங்கல்ல சொல்லிட்டாருல,
பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லிட்டார்ல செய்திகள்ல, அதுக்காக இல்லை. கைய வச்சோன்னா 5 விரலும் என் நெஞ்சுக்குள்ளதான் இருக்கணும். என் நெஞ்சுக்கு வெளியே போகணும். நான் போகணும். என் மனசாட்சி என்ன சொல்லுது? என் மனசாட்சி போக மாட்டேன்னு சொல்லுது. உன் மனசாட்சியே போக மாட்டேன்னு சொன்னாக்கா உன் மனைவி சொல்லுவாளா? இல்லை உன் புருஷன் சொல்லுவானா? இல்லை இயேசுவின் மனசாட்சி சொல்லுமா? இல்லை சத்தியம் சொல்லுமா? கேள்வி, சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விதான். அந்த சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமைதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 4வது அதிகாரத்திலே 11 to 13 வரை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகின்றது. அது சங்கீதத்திலே 118 22வது வசனத்திலே சொல்லப்பட்ட அதே காரியத்தை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 11 13 சொல்லப்படுகிறது. Jesus is the stone you builders rejected. அது என்ன ஸ்டோனா மாறிடுச்சு? மூலைக்கல்லாக மாறிவிட்டது. மூலைக்கல்ல வச்ச பிறகுதான் சைடுல கட்டணும். இயேசுதான் உன்னுடைய மூலைக்கல், உன் வீட்டின் Christ is the head of the family அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். உள்ள போன உடனே நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா சாப்பாடு உண்டு, கேட்கலன்னா சாப்பாடு இல்லை. எப்படி அப்படின்னு 2 பேர்ல யாரு அவர் தான் ஹெட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேச்சுக்கு salvation is found in no one else. அதாவது போக போறத பச்சையா பைபிள் சுகர் கோட்டிங் கொடுத்து எதுவுமே பேசுறது கிடையாது. இது ஒன்று, இது இல்லை. என்ன சொல்லுது? salvation is found in no one else for there is no other name under heaven. அது வாசி பார்ப்போம் 12வது வசனம். 4 இதை விட பச்சையா என்ன சொல்ல முடியும்? எத்தனையோ வேதங்கள் அது இருக்கு. அதர்வன வேதங்களோ மற்ற வேதங்களோ அந்த மதங்களில் உள்ள காரியங்களோ எல்லாமே பரிசுத்தம் என்று அந்தந்த காரியங்கள் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினால் நீ இந்த பூலோகத்திலே உள்ளே போக முடியாது. இப்ப நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு ஜீசஸ் தான் கடவுள்னு அந்த பிரச்சனை இல்லை. The narrow door I have gone in. That is a narrow way, that is a broad way. Which way I am in? எந்த வேக்குள்ள நான் இருக்கிறேன்றதுதான் இப்ப பிரச்சனை. உள்ளுக்குள்ள டோரை சரியா செலக்ட் பண்ணிட்டோம், வேய சரியா செலக்ட் பண்ணணும். இந்த பிரச்சனைகளை பண்ணும் பொழுது யோவானுக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல the way to eternal life is restricted to just one avenue. சரி, யோவான் 10:7-11 நான் வாசிக்க விரும்புறேன். கடவுள் திரும்ப திரும்ப சொல்லுகிறது இயேசுதான், இயேசுதான். அது ஒரு மதம் பழைய ஏற்பட்ட ஃபுல்லா நம்பி வெளிப்படுத்தின விசேஷத்துல 9வது அதிகாரத்துல அந்த மதம் எப்படி கிளம்பி சூரியனையே புகை போல கிளம்பி ரைச்சியஸ் சன்னை மறைக்கும், இயேசுவையே மறைக்கிற அளவுக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கும்னு சொல்றத நாம் பார்க்கிறோம், நடந்து கொண்டு இருக்கின்றது. கடைசி கட்டத்துக்கு நாம் விட்டோம், மறந்து போகக்கூடாது. எப்பவுமே நம்ம அதில் பேர் வைக்கும் போது மீதமுள்ள சபை அப்படின்னா நாங்கள்லாம் கொஞ்சம் தான் இருப்போம், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம். இதையே இன்னொரு சபை ஒன்று சொல்லுவோம். எந்த சபைக்கு நீங்க போனீங்கன்னாலும் நம்ம மட்டும்தான் பரலோகம் போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் பியூட்டி. கிறிஸ்தவ சபைகள்ல எந்த டினாமினேஷனுக்கு போனாலும் நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், நம்ம தான் கரெக்டாக பைபிள் படி போகிறோம், நம்ம தான் போவோம் இப்படின்னு சொல்லி கொடுக்குற எத்தனையோ சபைகள் உண்டு. நம்பரை கொடுக்குற சபைகள்லாம் உண்டு. 1,44,000 நம்பரை இன்னும் அவங்க வெப்சைட்ல 9,000 சொச்ச பேர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா எங்க எல்டர்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்தாக்கா அவங்க எல்லாம் 144,000 சொல்றாங்க. ஜோக் அடிக்கிற போல சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவன் சத்தியமா நம்புறான். அதான் சத்தியம்னு நம்புறான், அவன் சத்தியமா நம்புறான். அவங்க சொல்லி கொடுக்கறதுனால எங்க தலைவர்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் பொய்யாகுமான்னு கீழ்மட்டத்தில் பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க. இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே
the remnant, the few will enter into it. யார் என்ன சொன்னாலும் கடைசியில ஜட்ஜி ஒரு ஆள் தான். நீங்க என்ன சொன்னாலும், யாரை பத்தி குறை சொன்னாலும், உங்களை பத்தி மட்டும் ஒரு சொல்லு, go in or get out. ரெண்டே தான். இல்ல எங்க வீட்டுக்காரர் உள்ள போயிட்டாரு, நான் எப்படியா போயிட்டேன்னா, அதெல்லாம் அந்த சோதம் குமாராலி நான் பார்த்தேன் அப்படின்னு. எப்படி சோதம் குமாரால் என்னது பார்த்தாரு? ஒரு குடும்பத்தையே தூக்கிட்டு வந்துட்டாரு. 4 பேர் ரட்சிக்க போட்டவங்களுக்கு தெரியாது. அவரு சட்டையை பிடிச்சிக்கிட்டே ஒய்ஃப் வெளியே வந்துருச்சு. சட்டையை விட்டுட்டு திரும்பி பார்த்த உடனே காணாம போயிடுச்சு. அப்போ அது முதல்லயே அதுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கலாம், அங்கேயே எரிஞ்சிருக்கணும் நியாயமா. வெளியே வந்து சில நேரங்கள் அந்த குடும்பங்களோட கடவுள் ரட்சிக்கிறதுன்றது, அதுதான் நல்ல சத்தியமான ஹஸ்பண்ட் இருந்தாங்க விட்டுறக்கூடாது. ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபு பக்தியா இருந்தாங்க கணவன் விட்டுறக்கூடாது. எப்படியோ அதை பிடிச்சி முந்தானியை பிடிச்சிட்டே வெளியே வந்துடலான்னு, அப்படின்னாலும் வந்துடணும். நல்ல அப்பா அம்மா தான் விட்டுறக்கூடாது, பிடிச்சிக்கணும். கழட்டி விட்டா கூட விடக்கூடாது, திருப்பி பிடிச்சிக்கணும், கையை காலை பிடிச்சிக்கணும். இப்படியே வந்தவங்க தான் நோவா குடும்பத்தில் வந்தாங்க. அந்த சோதம் குமார பட்டணம் அழிக்கும் போது வந்தாங்க. ஆனால் கதைகள்லாம் வேற வேற மாதிரி நம்ம பார்க்கும்போது, இந்த லோத்தின் காலத்தில் நோவான் கிதியோனுக்கு வரும்போது கடவுள் எப்பவுமே சொல்றாரு, உன் நம்பர் பெருசா இருக்கு, நீ ஜெயிச்சின்னா உன்னை பத்தியா சொல்வேன். என்னைக்குப்பா கிராஜுவேஷனு? ஓ இன்னைக்கு. எப்படி படிச்ச? பயங்கர சூப்பராக. நான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்து ஒரு வார்த்தையாவது ஒரு வேர்டாவது அதில் கடவுள் வருமா, கடவுள் கிருபையினால நல்லபடியாக படித்து ஒரு கிராஜுவேட் ஆகிறாப்போல வந்தால் கடவுளுக்கு நம்பர் 1 கிரெடிட்டு, உன்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நம்பர் 2 கிரெடிட்டு எல்லாம் சொல்லணும். கிதியோன்னு வரும்போது, இன்னும் ஒன்று ஆர்மி இவ்வளோ பெருசாக இருக்கு, நீ ஜெயிச்சிட்டா எல்லாரும் சேர்ந்து உங்கள் ஆர்மியில் ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. மிலிட்டர் அதுக்கு என்ன சாமி செய்யணும்? எவெல்லாம் பயமா இருக்கோ அவனெல்லாம் அனுப்பிடு. அனுப்பினோட நம்பர் குறைஞ்சிருச்சு. இன்னொன்று என்ன செய்யணும்? எல்லாம் தண்ணி குடிக்க சொல்லு. இங்கே சொல்லணும்னா தண்ணி போடுறவங்கள வெளியே அனுப்பிப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அவர் தண்ணி குடின்றாரு. என்ன சாமி ஆடா மாடா தண்ணி குடிக்க சொல்லுது? அவன் எப்படி குடிக்கிறான்னு பார்க்கணும்ல. அதெல்லாம் குடிக்கிறானா மொண்டு குடிக்கிறானான்னு. மொண்டு குடிச்சவன்லாம் வச்சுக்கோ. ஏன்னா மொண்டு குடிச்சவன்லாம் காலை ரெடியா வச்சு இப்படியே முண்டி குடிச்சு இப்படின்னாக்கா பார்க்கலாம் எதிரி வந்தான்னாக்கா. இன்னொருத்தன் முட்டிகால் போட்டவன்னா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள 2 செகண்ட் ஆகி எதிரி அடிச்சிருவான் டம்முன்னு. அந்த முட்டிகால் போட்டு குடிச்சா பத்தியா, முட்டிகால கோயில தான் போட சொல்லியிருக்கேன். நீ ஆர்மிக்கு போறவன் முட்டிகால் போட்டீங்கன்னா அவனை வெளியே தள்ளிடு. அங்கேயும் வெளியே தள்ளிட்ட தள்ளா மீதி 300 பேர். இப்போ எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்றவெல்லாம் பண்ணிட்டு 300 பேர் தான். ஆனா ஃபைனலா வரும்போது மல்டிடியூட் எடுக்கின்ற நிறைய போதகர்களுக்கு ஒரு பிரச்சனை, போய் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாக்க ரொம்ப வருத்தமாயிரும். போட்டு தள்ளிடணும்னு போனேன். யோனாக்கு வந்த கேஸ் தான். நினைவேக்கு நீ போற, பிரசங்கம் பண்ற, எல்லாம் அழிஞ்சு போகான்னு சொல்ற, வர அப்படின்னு வந்தவன போயிட்டு வந்துட்டவனே சந்தோஷமாச்சு. கடவுள் வரத்து கொடுத்த வேலையை பார்த்தோன்னு அவன் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டு வச்சு எல்லாத்துக்கும் உபாசலாம் இருந்து நல்லா ஆன பிறகு கடவுள் அவங்கள அடிக்க மாட்டான்னு உடனே இவனுக்கு வருத்தமாயிருக்கு. இந்த சாமி இந்த வயால சொல்ல சொல்லிட்டு திருப்பி போனேன்னா என்னை கல்லை கொண்டு அடிப்பாங்க. வான் பண்ண சொன்ன வாணிங்க ஏத்துக்கிட்டான். வாணிங்க ஏத்துக்கிட்டு திருந்திட்டான். திருந்தவன உள்ளவான்னு சொல்றேன். திருந்தவனா அழிஞ்சு போவான். அதே மாதிரி மேரி மகதலேன் தப்பு பண்ணா, என்ன பார்த்த பிறகு இனிமே தப்பு பண்ணாதன்னு சொன்னேன். தப்பு பண்ணாம போய் வாழ்க்கை நடத்துறான். பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பேசக்கூடாது. மனுஷன் பேசுவான், நான் பேச மாட்டேன். பழைய தவறுகளை மனிதர்கள் பேசுவார்கள், குத்தி காட்டுவார்கள், டேட்டை போட்டு எழுதுவாங்க. நான் அப்படி அல்ல. என்றைக்கு நீ அழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாயோ அன்றே அது முடிந்து விட்டது. டேட்டை போட்டு காட்டுற காரியம் கிடையாது. குடும்பத்திலையும் திரும்ப திரும்ப சொன்னால் குத்தி குத்தி அந்த புண்ணை நீ தோண்டி பார்க்கின்றாய். அது வலிக்கும், உன் மனது வலிக்கும், உன் குடும்பம் வலிக்கும், பிரிவினையை உண்டாக்கும். திரும்ப திரும்ப குத்தி பார்க்காதே. அப்பேற்பட்ட கடவுள் நான் அல்ல, என்னை கும்பிடும் பிள்ளையாகிய நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதான் கடவுளுடைய காரியம். நினைவேக்கு அப்படி வந்தது, மோசஸுக்கும் அப்படிதான். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. என்ன நீதான் வழி நடத்திக்கிட்டு இருக்க, உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா தெரியாதியா. நான் ஓரமா போய் ஜெபம் பண்ணி என்ன வேணும்னு கேட்கிறேன். கேட்ட பிறகு சொன்ன பிறகு வரேன். அதான் மோசஸ், அதான் வாழ்க்கை. தெரியாது.
நாளை என்ன நடக்கும் தெரியாது. கோபுரத்தில் இருப்பாயா தெருவில் இருப்பாயா தெரியாது. கோபுரத்தில் இருந்தாலும் தெருவில் இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இயேசு கிறிஸ்து தான். கடைசி வரை விட மாட்டேன் என்று ஜோசப் சொன்னது போல many are called, மத்தேயு 22:14, many are called, invited, but few are chosen. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணிக்கிட்டே நாசமா போகும். அப்படின்னா எப்படி? நான் யோசிச்சு பார்த்தேன். நோவா பேழையை கட்டுறதுக்கு வருவாங்க, சம்பளத்தை வாங்குவாங்க. அவர் இழைக்கும் போதே சொல்லுவாரு, மழை வரப்போகுது, அதனாலதான் பேழையை கட்டுறோம். சரி சரி முடிஞ்ச உடனே கூலியை கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போறோம், வாங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு கூலிதான். நோவாவுடைய கூலி. அவர் சொன்னார், நான் கட்டுகிறேன். வருண்டா, தண்ணியே வந்தது கிடையாது, எல்லாத்துக்கும் பனிதான் இருந்துக்கு, மழை அப்படிலாம் என்னென்ன தெரியாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூலியை கூட வாங்கிட்டு போயிடுவான். நீ கர்த்தருடைய காரியத்தை கட்டி கொண்டிருப்பாய், ஆனால் உள்ளே வராமலேயே வெளியே போய்விடலாம். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். காரியங்களை கட்டுவாய், ஆனால் பேழைக்குள் வர வேண்டும் என்ற விசுவாசம் இல்லாமல் கட்டுவாய். சிலர் போவார்கள், அந்த சிலரில் நான் இருப்பேனா என்று என்னுடைய மனசாட்சியை தொட்டு பார்க்கும் பொழுது அது முதலிலே ஆமாம் நீ போவாய் என்று சொல்லுகின்றதா? அதெல்லாம் போயிடலாம், அதான் மன்னிச்சுவார்ல, போயிடலாம். அம்மையார் சொல்லும் பொழுது என்று சீல் பண்ணப்படுகின்ற அந்த தேவதூதன் வருகின்றானோ, உனக்குள் ஒரு புள்ளி இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் உனக்கு இங்கே சீல் செய்யப்படும். அப்படி இருந்ததுன்னா கிடையாது. You have to work with the Lord, you have to work with the Holy Spirit. If you don't obey the Holy Spirit's prompting every now and then that means you are open to everything. அது கடவுள் கிட்ட கரெக்டா நடக்காது. கடவுள் என்ன சொல்றாரு? பழைய கட்டுறியா, கட்டும்போது உள்ள வரணும்னு நினைச்சியே கட்டு, கூலியும் கிடைக்கும். உள்ள வரணும், உள்ள போறேன், அது தண்ணி வருதோ வரலையோ உள்ள போக சொல்லிட்டார், உள்ள போயிடுவேன். அது மழை வருதோ இல்லையோ அவர் வருதுன்னு சொல்லிட்டார், போயிடுவேன். வந்தாலும் சரி வராட்டி அது அவர் பொறுப்பு. வேதம் சொல்லுகின்றது அப்படித்தான் இருக்கிறது. Your lifestyle, the lifestyle is very important. Way of life that determines whether you will go inside, whether you will be in the few or not. Know them by their spirit. Fruit எப்படி தெரியும்? அவர்களுடைய கனிகளினால் அறிவீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே உலகத்துல நல்ல மனுஷனையும் கெட்ட மனுஷனையும் கண்டுமே பிடிக்க முடியாது இல்லையா? நல்லவன் கெட்டவன் போலே இருக்கான், கெட்டவன் நல்லவன் போலே இருக்கான். என்னதுன்னு சரியாவே தெரியலையே. 16வது வசனம் 7:16, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? கேள்வி எப்படி? ரொம்ப பிளைனான கேள்வி. இது என்ன தென்னை மரம்? மேலே ஏறி போய் அந்த கொய்யா பழத்தை பறிச்சு வா. என்ன தென்னை மரத்துல ஏறி கொய்யா பழத்தை சொல்றாரு? காலையில் என்னத்தை பிடிச்சாரு? பனைமரத்துக்குள்ள ஏதாவது குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாரோ அப்படிலாம் நமக்கு நினைக்கிறோம். அந்தந்த மரத்துல அந்தந்த இருக்கும். அதான் பைபிள் என்ன கேட்குது? முட்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. அதான் முதல்ல கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. திரும்பி அழுத்தி சொல்றது வசனம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப அந்த கெட்ட மரம் அதெல்லாம் அது என்ன ஆகும்? அதுக்கும் அடுத்த வருஷத்துல நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யாரு? நம்ம தான். வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் வெட்டி யாருக்கு வரும்? முதல்ல எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்க உள்ள வந்தான்னா தேவதூதன் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்களாம் முதல்ல போட்டு தள்ளிட்டு அப்படியே போடுவார். எசேக்கியேல் 9 அதுக்குள்ள நான் போகலைப்போம். சரி, அப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்திலே சாக்கு சொல்ல ஆரம்பித்தால்
சாக்கிற்கு ஜட்ஜு வரும்பொழுது அந்த சாக்கு போக்கு சொன்னதெல்லாம் கிடையாது. என்ன போய் சொல்லாமல் இருக்க முடியாது, நான் போச்சு. அடல்ட்ரி பண்ணாமல் இருக்க முடியும், நான் போயிடுச்சு. என்னால் திருடாமல் இருக்க முடியும், நான் போயிடுச்சு. என்னால் பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு காப்பாற்ற முடியாது, எங்கள் வீடு சின்னதுன்னு சொன்னா போச்சு. பரலோகம் கிடையாது. நாங்களாம் நல்லா இருக்கணும், எங்கள் பேரண்ட்ஸை கொண்டாந்து அடியில தான் வைப்போம்னாக்கா போச்சு. ஏன்னாக்கா பேரண்ட்ஸை உனக்கு வைக்க வேண்டிய வச்சுல நீ வைக்கணும். நான் அதுக்கெல்லாம் பயந்து எங்கள் மாமியாரை வைக்கும் போது எந்த ரூம் வேணும்னு அவங்ககிட்டயே சாய்ஸ் விட்டுருவேன். அவங்க நல்ல பெரிய ரூமாக நல்ல வெளிச்சமாக இருக்கிறத போட்டு கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு நான் சின்ன ரூமுக்கு போயிடுவேன். ஏன் போச்சு? நோ கேரிங் பேரண்ட்ஸ்னா என் ஒய்ஃபையோடைய அம்மா அப்பா தான் என்னுடைய அப்பா அம்மான்னு பைபிள் சொல்லுது. நானும் அதையே தான் நம்புறேன். ஆனால் ஒர்க் வரும்போது எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, நீங்க வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா போச்சு. செலக்ஷன் அவுட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் தான் போவான்னா, ஏன் கொஞ்சம் பேர் வாழ்க்கையில நடத்தி காட்டும் பொழுது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. வாழ்க்கையில நடந்து பார்க்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16-19, every tree that does not bear good fruit is cut down and thrown into the fire. இதான் பார்த்தோம். எத்தனை பேர் போகிறாங்க? ஐயோ, நீங்க சொல்ற போல பார்த்தனாக்கா இப்ப இங்க இருக்கிற யாருமே போக மாட்டாங்க போல கேட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆமான்றார் ஒருத்தர். ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடும் போதே ஒருத்தரும் போக முடியாது. சத்தியமா சொல்றேன், ஒருத்தரும் போக மாட்டாங்க. இவரு சொல்றதை பார்த்தா போகவே முடியாது. நான் சொல்லலை எதுக்குமே, நான் வேதத்தில் இருக்கிறத காட்டுறேன். சத்தியமா யாருமே போக மாட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? திரள் கூட்டம் இருக்குமா அப்படின்னா, எலியா என்ன நினைச்சாரு? நான் ஒரு ஆள் தான் படாது பாடுபடுறேன், என்னை விட்டு சாமி, ஏன் சாமி என்ன போட்டு தொந்தரவு பண்ணுறது, நீ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பக்குன்னு போய் பொசுக்குன்னு கீழே போயிட்டேன். 7000 பேர் இருக்கான்னு தெரியல, ரெக்கார்ட்லேயே கிடையாது. அது அவன் பேர்ல வராது, உன் பேர் தான் இருக்கு ரெக்கார்ட்ல. 7000 பேர் இருக்கான், உன் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் தெரியும்? ஒரு 50, 100, 300, எனக்கு தெரிஞ்ச 500 பேருக்கு மேலே யாருமே தெரியாது. 700 கோடிக்கு மேலே இன்னைக்கு உலகத்தில் இருக்க. நல்லா தெரிஞ்சு 700 கோடிக்கு மேலே. நமக்கு தெரிஞ்ச 50 பேரை வச்சு எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நேரம் யூடியூப் போல பார்த்தாக்கா பாஸ்டர்களின் லீலைகள் இதுதான் பார்க்குறாங்க. அவர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. இது நிறைய தப்பா இவர் பண்ணின, இவர் அந்த நடிகையோடு செய்த இது போலெல்லாம் உள்ள போய் பார்த்தா நீங்க எதை பார்க்கணும்னு சொன்னா, கடவுள் என்ன சொல்றாரு? உன் முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுட்டேன், நீ எடுத்துக்கோ. நம்ம என்ன சொல்றோம்? நான் அன்னப்பறவை கிடையாது, பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விடுறதுக்கு முதல்ல தண்ணியை போட்டு பார்த்துக்கிறேன், அப்புறம் பாலை குடிச்சுக்கிறேன்றோம். இந்த உலகம் என்ன சொல்லுது? களவையும் கற்று மறான்றது. பைபிள் என்ன சொல்லுது? களை ஒதுக்கிடு. அதுக்கு உள்ள போனாலே அதுதான் சிக்கல். சாத்தா வந்தாலும் ஓடிடு. ஜோசப் என்ன செஞ்சான்? அவன் ஒய்ஃபு சரியில்லைனாக்க ஓடிட்டான். சட்டை காலில் எல்லாத்தையும் விட்டு அப்படி ஓடணும். ஓடினா தப்பிச்சோம். திரும்பி பார்த்தா அழியில கோட்டு போச்சா பரவாயில்ல, உன்னுடைய ஓட்டு போயிருவாப்பா. கடவுள் உள்ள கொண்டு போகும்போது ஓடிடணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சாக்கு சொல்ல முடியாதுன்னு கடவுள் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில நாம பார்க்கும் பொழுது கிரேட் மல்டிடியூட். எப்படி நல்லவங்க இருக்கிறாங்க, ஆங்காங்கே இருக்கிறாங்க. யாரும் போக முடியாதுன்னு சொன்னா நமக்கு மக்களை பத்தி தெரியல, கணக்கு தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா ரெவலேஷன் வெளிப்படுத்த விசேஷத்துல a great multitude that no one could number from every nation. எந்த நாடும் கிடையாது. 220க்கு மேல இருக்கிற நேஷன் இருக்குல்ல, எல்லா நாட்டிலையும் ஆள் வச்சிருக்காரு கடவுளை. அவன் ட்ரைபல், அவனுக்கு ஏற்ற வெளிச்சத்துக்கு ஏற்ப சத்தியத்துக்கு ஏற்ற அவன் நடந்திருந்தான்னா கடவுளுக்கு ஏற்ப ஜீசஸ் உள்ள வந்துருவான். உனக்கு எல்லா வெளிச்சமும் கொடுக்கப்பட்டு, இது என்ன வெளிச்சமா, இது லைட்டே சரியில்லையா? இப்போ நான் சொன்னல டார்க்னஸ் இல்லை, சரியே இல்லையா லைட்டு. நமக்கு கொடுக்க வெளிச்சத்தையே நம்ம வந்து ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிடுறோம், ஒரு லைட்டை ஏற்றி வச்சிடும். எனக்கு கன்வீனியன்ட் கிறிஸ்டியானிட்டி. எனக்கு இது பிடிக்குதா வச்சுக்கிறேன், எனக்கு பிடிக்கல வச்சுக்கல. வேணும்னா வச்சுக்குவேன், வேணாட்டு வேணாம். கடைசியில் எங்க குடும்பத்தில் வரைக்கும் வந்துருச்சு. அது வேணும்னா வச்சுக்குவேன் என் புருஷனை, இல்லாட்டி டோர் அடைச்சி வெளியே போட்டுருவேன். போய் அம்மா வீட்டில் உட்காந்துனாக்கா அதை கூப்பிட்டு விடுமா, அது என் ஒய்ஃபு அதை விட்டுனா அவளுக்கு வந்து அம்மா கூட இருக்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குன்றா. நீ போயிருப்பான் சொல்கிறத கேள்விப்படுறோமா இல்லையா?
இப்போ ஒரு ப்ராப்ளத்தை இந்தியாவில் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். எல்லாம் படிக்காத மேதைகள். வேதத்தின் அடிப்படையில் அவர் போயிட்டு வந்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புருஷனோட இருக்கிறது கன்வீனியன்டா இல்லை, அம்மாவோட இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே அப்படி நினைச்சா நல்லது. பால் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, தனியா கூட இருந்துக்கலாம். முடியல, என்னுடைய கேரக்டருக்கு ஒத்து வராது அப்படின்னாக்கா பி அலோன். ஏன் இன்னொரு பையனை கட்டி அவன் உயிரை வாங்குற? ஒழுங்கா குடும்பம் நடத்தி குடும்பத்தை ரைஸ் பண்ணுவோன்றதுக்காகத்தான் கடவுள் கொடுத்த பரம திட்டம். அதுல இருந்து தப்பி போதுனாக்க தனியா இருக்கிறது கூட that's an option. God doesn't say anything. சரி, narrow gate leads to, இது வந்து ஃபுல்லா நான் போக விரும்பல. narrow gate வந்து லேஸ்பட்ட காரியம் கிடையாது. என்னெல்லாம் சொல்லுது? அதில் ஹார்ட்ஷிப் இருக்கும், difficult decisions எடுக்கணுமா, you have to live by faith, enduring trials with Christ-like patience, living as lifestyle separate from the world. இந்த வசனங்கள்லாம் இங்கே உலகத்திலேருந்து பிரிஞ்சு தனியா வாடி போராடி போக வேண்டிய காரியம். சின்ன டோர், அது வழியா காரை கொண்டு போய் விடுறான்னாக்கா அதை எப்படி போட்டிருக்குனாக்கா அந்த லேடியே பார்த்து அதுக்குள்ள எங்கேயா போய் விட்டுறான். டோரு, சின்ன டோரு, இப்படிதான் உள்ள போகும். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 3:10 compared to his righteousness we are all filthy. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நம்மளால போக முடியாது. ஆனா அவரை வச்சு நம்ம போக முடியும். அவருடைய without the blood of Jesus covering our sin we stand guilty before the God we rejected. ரோமர் 1:20. இயேசு கிறிஸ்துவை வைத்து மட்டும் தான் நாம் உள்ளே போக முடியும். The way to God was completely closed and sin was the roadblock. நம்ம போக முடியாத இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய sin தான். எக்ஸோடஸ் 12 எக்ஸோடஸ் தமிழ் யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல ஒரு காரியம் வருது. கடவுள் வந்து ஒரு விடுதலை கொடுக்கணும், ஒரே நாள் கொடுக்குறார். ஒரே நாள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நடக்கும், நீ வெளியிடுவேன். பயங்கரமானது. இதுவரைக்கும் உலகத்துல நடந்ததில்லை, இனிமேல் நடக்க போறதும் இல்லை. என் பிள்ளைகள் இல்லாதவங்கள மூத்த பிள்ளை எல்லாம் செத்து போவான். ஈஜிப்ட்ல இருந்து மூத்த பிள்ளை எல்லாம் செத்து போவான். உன் வீட்டுல சாகாம இருக்கணும்னா நீ வந்து டோர் போஸ்ட்ல அதை தடவி, பிளட்டை தடவி, அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து, சங்காரக்காரன் அப்படியே வரும்பொழுது அது தடவினா பாஸ் பண்ணிடுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணி வாழ்கின்ற குடும்பத்தில் அது நடக்காது. மற்ற குடும்பத்தில் எல்லாம் காலையில பிள்ளையை தூக்கிட்டு வருவான், இன்க்ளூடிங் த கிங் ஆஃப் ஈஜிப்ட். எல்லார் வீட்லையும் நடக்கும். அழுக ஓன்னு சரித்திரத்திலேயே பார்க்க முடியாத ஒரு காரியம். கடவுள் என்ன சொல்றாரு? the same day and on that same day the Lord brought the sons of Israel out of the land of Egypt by their hosts. ஒரே நாள், அதே நாள் நீ கீழ்ப்படிகின்ற காரியத்திலே நீ மீட்கப்பட்டு, கீழ்ப்படியாத ஜனங்கள் அழிக்கப்பட்டு, ஒவ்வொரு வீட்டிலும் சண்டைகள், சச்சரவுகள். வீட்டில் சண்டை போடலாமா போடக்கூடாதா? போடலாம். போடணுமா போடக்கூடாதா? போடணும். நீ அது புதுசாக விமர்சனம் பண்றாரு அப்படின்னா வீட்டில் சண்டை வரணும். ஏன்? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள போராட்டத்திலே வீட்டில் சண்டை வரணும். அப்படின்னா என் ஒய்ஃபை நான் எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டு போகணுன்றதுக்காக நான் சண்டை போடுவேன். என் புருஷனை எப்படியாவது நான் பரலோகத்துக்கு கூட்டு போகணுன்றதுக்காக சண்டை போடுவேன். தப்பு பண்றதை நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் அவனுடைய குடும்பத்தை நன்றாக பராமரித்து அழைத்து செல்வான். நம்மளால முடியல, முடியவே இல்லைல்ல. ஒரு மனைவி, ஒரு கணவன், 1-2 பிள்ளைகளை பார்த்து கொண்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவர் பின்னாடி 1000 பேர் போனாங்க. அத்தனை பேரையும் பராமரித்து செய்ய வேண்டிய காரியங்களை ஓய்வு நாளில செய்து காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து அவன் எல்லாத்தையும் அப்படியே கரையேற்ற போல என் ஆபிரகாம் செய்ததினால் அவனுக்கு சொல்லாமல் நான் எதையும் செய்வேனோ என்று அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டுத்தான் அந்த சோதம் குமாராவை அழைத்தார். சாதாரண காரியம் கிடையாது. வீட்டுக்குள்
நல்ல காரியத்துக்காக சண்டை வரணும்னா ஒரு ஒரு சண்டை போட்ட டீச்சரை வந்து நான் பிரின்சிபல் ஆக்கிட்டேன். நான் பவரில் இருக்கும்போது இன்னும் அவர் பிரின்சிபாலோட சண்டைலாம் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து அவரை பிரின்சிபால் ஆக்கிட்டீங்க. ஏன் சண்டை போட்டாரு? பிரின்சிபால் ஒழுங்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஆர்டர்லேயே இல்லை, இப்படிலாம் செய்யணும்னு சொன்னேன் சார், கேட்க மாட்டேங்கிறார் சார், பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடும், சரி நீ இந்த ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூலை பராமரிச்சுக்கோன்னு அவரை பிரின்சிபால் ஆகிட்டேன். ஆயிட்டார், இன்னும் இருக்கிறார், இருப்பார், எங்கேயாவது இருப்பான்னு தெரியும். சண்டை போட்டதுனால் உங்களுக்கு சமாதானம் வந்ததென்றால் சண்டை போட வேண்டும். வீட்டுக்குள்ள கட்டி உருண்டு கூடாது. நான் சொல்றது அந்த சண்டை இல்லை. இது வீட்டுக்கு போய் மனுஷன் எல்லாரையும் சண்டை போட வச்சுருவாரு. நான் சொல்ற சண்டை வந்து வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு கிளாஷ் ஆஃப் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆளால் டிஃப்ரெண்ட் லெவலில் வந்தவங்க டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறாங்க. யார் வந்து வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களோ அடுத்தவங்க கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. கேட்காம வந்த உடனே கெட்டு நாசமாக போ, நீ எப்படியோ போ, நான் எங்கள் தாத்தா வழியெல்லாம் போக மாட்டேன், அவன் தான் ஏமாந்துட்டான், அந்த ஆளு அந்த ஆதாமே என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீ என்ன போ, நான் எப்படி உள்ளே போயிடுவேன். நான் திருப்பி காலையில் வந்தவொடனே அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அவள் அதை புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து எப்படி வருது எனக்கு, அவன் புசித்து கணவனுக்கும் கொடுத்து அவன் நாசமா போக போறான்னு அவனையும் சேர்த்து இழுத்துட்டு போறது. இந்த சோழி வீட்டில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப வரவிடாம பார்த்துக்க வேண்டியது அவர் அவருடைய பொறுப்பு. சத்தியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அந்த மிகச்சிலரில் நான் ஒருவனாக இருக்க போகின்றேன். வந்தா வாங்க, வராட்டி போங்க, சொல்லி தான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு உயிருக்கும் ஒளிக்கும் உண்டான போராட்டம், கிளாஷ் ஆஃப் தாட்ஸ், ஐடியாலஜிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஐடியாலஜி வந்து வேதத்தின் அடிப்படையில இருந்துகிட்டே இருக்கணும். டக்குனு சொன்னா யாரும் கேட்க போறது கிடையாது. எது கன்வீனியன்ட்டா அதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் எல்லா வீடுகளையும் நடக்கும். அதுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு வாசப்படியை கட்டி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் டேக் ஹோல்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், do not let go, guard her for she is your life. அதான் வாழ்க்கையில blood of Jesus மட்டும்தான். enter the holy place by the blood of Jesus. வேற எதன் மூலமாகவும் நீ போக முடியாது. சரி, அப்படி போகலன்னா என்ன ஆகும்? ஃபைனலா என்ன ஆகும்? நான் எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு ரெடியா அப்படின்னா போக வேண்டாம். அதான் அவர் சொல்றாரு, எண்டு இதுதான். நீ எரிஞ்சு சாம்பலா போறியா? எரிஞ்சு போறேன், நான் இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் வரும்போது அது ஃபயர் வந்தனால செத்து போறேன், எனக்கு பரலோகம் தேவையில்லை. அதுக்குதான் பிரயாசப்படுங்கள் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. For if we go on sinning willfully after receiving the knowledge of the truth, நமக்கு எல்லாருக்கும் ட்ரூத் தெரியும், யாருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்படி தெரிஞ்சு செஞ்சா நம்ம யாரையும் பழி வாங்க மாட்டோம். vengeance is mine கடவுள் சொல்றாரு. he will repay. யார் கேட்கலாம்? சத்தியத்தை சொல்லுவது மட்டும்தான். கடவுள் இருக்கும்போது, ஜீசஸ் இருக்கும்போது 1000 பேர் பின்னாடியே போனாங்க. 5000 பேருக்கு போஷித்தார், 7000 பேருக்கு போஷித்தார்னு. செத்த பிறகு அதே எல்லாம் 100 கணக்காக வந்துச்சு. அப்படிதான் சாப்பாடு போடுறாருன்னா எல்லாம் வந்துட்டாங்க. 5000 பேர் இருக்கிறாங்கன்னு தான் சாப்பாடு போட்டார். சாப்பாடு போடுவோம்னு கூட்டல, இருக்கிறதுனால அவர் போட்டாரு. இன்னைக்கு சாப்பாடு போடுற சர்ச்சுக்கு தான் நான் போவேன். எங்கெங்க போடுறாங்களோ அந்த சர்ச்சுக்கு போவேன். இந்த சர்ச்சில் சாப்பாடு சரி கிடையாது, நான் வரமாட்டேன் போ. இன்னும் வெரைட்டியே கம்மியாக வைக்கிறாங்க. இன்னும் நீ என்ன பண்ண? நான் கொண்டால சாப்பிட்டு பார்த்து டேஸ்டாக தான் வருவேன். இப்படி போறவங்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லா சர்ச்சுமே இப்ப சாப்பாடு சர்ச் ஆகிப்போச்சு. முந்தைய ஏதோ அசோசியேஷன் தான், அதுக்கு பேரே அப்படி சாப்பாடு சர்ச்சுனாங்க. எல்லா சர்ச்சிலுமே அப்படி ஆகிட்டாங்க. ஏன் மக்கள்? ஆனா அவங்க என்ன செய்வாங்க? ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். கடைசியா ஜீசஸ் கிட்ட வந்து போய் எங்க அப்பாவை போஸ்ட் வந்துடுறா அப்படின்னு இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுவாரான்னு யோசிக்க கூட முடியாது. 60வது வசனம், எத்தனாவது அதிகாரம் காணும் போச்சு. 60வது வசனம் எங்க இருக்குன்னு தேடிவோம். எந்த இது? Let the dead bury their own dead, but you go and preach the kingdom of God. நீ போய் பிரசங்கம் பண்ணு. புதைக்க வேண்டியவங்களாம் இருக்கிறாங்க, புதைச்சுக்கோங்க. அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களாம் உன்னுடைய வேலை.
நம்ம சின்ன சர்ச்சாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாம் இந்த சர்ச்சு மூலமாக செய்யப்படுகின்ற ஊழியம் முதல்ல பிரீச்சிங் தான். அதை இன்டர்நெட்டு கொண்டு போகிறோமோ, அது டிவி கொண்டு போகிறோமோ, அதன் மூலமாக போகிறது தான். அது 60வது வசனம் அந்த அதிகாரம் இங்கன்னு மறந்து அதை செய்கிறவங்க செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. ப்ரீச் பண்ண ஆள் கிடையாது. ப்ரீச் பண்ண ஆள் கிடையாது. இன்னைக்கு சரியாக ப்ரீச் பண்ண ஆள் கிடையாது. சத்தியத்தை மழுப்பி சொல்லி காசு மட்டும் இங்கே எப்படி பாசாக்கா வாளியில் அல்லாமோ அதுக்கு தான் எக்கச்சக்கமான சபைகள் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அதனால லெட் த டெட் படி தேர் ஓன் டெட். அந்த யூதர்கள் என்ன செய்வாங்களா, இறந்த உடனே பாடி வச்சிருக்க மாட்டாங்க, டக்குன்னு போச்சுருவாங்களாம். அதனால தான் அவங்க அப்பா வரும்போது அவங்க அப்பா சத்துறது தெரியாது. இவன் போய் பார்க்கணும், ஒரு கடைசியில் டெத் பெட் இருந்தனாக்க நான் அதையும் செஞ்சுறேன். God do your duty. Preach the kingdom of God. அதை பார்த்து ஆள் இருப்பாங்க. அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை போய் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். முதல்ல கிங்டம் ஆஃப் காட். கடைசியில் நான் வரதுக்கு முன்னாடி விதைக்கிறதெல்லாம் விதைச்சு செய்ய வேண்டிய செய்யாமல் விட்டுறாத, அதுக்கு ஆள் சரியா கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றார். அதனால என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே உள்ள வரணும். ஆகவே இந்த கடைசி நாளில் கடவுள் சொல்றாரு, நான் அந்த சிறிய கூட்டத்திற்குள் இருக்க வேண்டும், இருப்பேன். நம்முடைய மனசாட்சியை தொட்டு நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எழுந்திருக்க ஒரு விசேஷத்த ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். நான் பரலோகத்திற்கு போக வேண்டும். ஒரு சிலரே போவார்கள். அந்த ஒரு சிலரில் நானும் போக ஆசைப்படுகிறேன் என் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற மக்கள் மட்டும் எழுந்திருக்க அவர்களுக்கு ஒரு விசேஷத்த ஜபத்தை ஏறெடுத்து நாம் கடந்து செல்வோம். இருந்த இடங்களிலே பரலோகத்துக்கு போக பிரயாசப்படுகிறவர் மட்டும் எழுந்தால் போதும். மற்றவர்கள் இருக்கையிலே அமர்ந்திருக்க நேசத்தை காத்து வருகின்ற தகப்பனே, பிறந்தது முதல் கிறிஸ்தவர்களாக இருந்தும் காலங்காலமாக நாங்கள் ஆலயத்திற்குள் வந்தும் சத்தியத்தை பல ரூபங்களிலே கேட்டும் கடைசியிலே நாங்கள் தள்ளப்பட்டு போனால் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். ஆகவே அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு தெரிந்த சத்தியத்தின்படி நாங்கள் இந்த பூலோக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் செய்ய நீர் எங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்களும் அந்த சிறிய கேட்டின் வழியாக அந்த சிறிய பாதையிலே நடக்க எங்களை நீரே தேர்ந்தெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க நீரே கிருபைதார். நாங்கள் சாகும் வரை உமக்காக வாழ்ந்து மறிக்க நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.